ஆகாயம் உம்மை புகழ்கின்றதே, என் ஆன்மாவும் உம்மை துதிக்கின்றதே. ஆகாயம் உம்மை புகழ்கின்றதே, என் ஆன்மாவும் உம்மை துதிக்கின்றதே. புகழ்கின்றதே, உம்மை துதிக்கின்றதே, என் தெய்வமே உம்மை துதிக்கின்றதே. புகழ்கின்றதே, உம்மை துதிக்கின்றதே, என் தெய்வமே உம்மை துதிக்கின்றதே. கதிரவன் உம்மை புகழ்கின்ற வேளை, கதிரவன் உம்மை புகழ்கின்ற வேளை, சிரித்திடும் மலர்களும் புகழ்கின்றதே. ஆகாயம் உம்மை புகழ்கின்றதே, என் ஆன்மாவும் உம்மை துதிக்கின்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய அற்புதமான 5 காயங்களிலே நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அற்புதமான நாள். கல்வாரி சிலுவையிலே தொங்கும் இயேசுவை பார்த்து அவருடைய கரங்களை வைத்து நம்மை அரவணைத்து முத்தமிட்டு அற்புதமாய் சுகமளிக்கும் அற்புதமான திருப்பலியிலே நாம் பங்கேற்கப் போகிறோம். திருப்பலி ஆண்டவர் பலியான அற்புதமான ஒரு அருமையான ஜெபத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் மேலான ஜெபம் திருப்பலி. ஆண்டவரே நமக்காக பலியாக மாறி நமக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்த அற்புதமான திருப்பலி. எல்லாம் நிறைவேறிவிற்று என்று சொன்ன அந்த திருச்சிலுவையை நோக்கி பார்ப்போம். இன்று நாம் புனித பபியான் மற்றும் புனித செபாஸ்தியார் அவருடைய மறைசாட்சியுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மறைக்கு சாட்சியாக மாறியவர்கள், வேதத்திற்கு சாட்சியாக மாறியவர்கள், உயிர் போனாலும் பரவாயில்லை, இரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக மாறுவேன் என்று மறை சாட்சியாக வாழ்ந்த 2 புனிதர்களுடைய மறைசாட்சியுடைய திருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். 2 அற்புதமான வேத சாட்சிகள் நமக்காக ஜெபிக்கும் பொழுது 2 மடங்கு ஆசீர்வாதம் நம் குடும்பங்களில் வரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைய அற்புதமான வாசகங்கள் கூட நம்மை அழைக்கிறது, ஆண்டவர் நம்மை விரும்புகிறாராம். இங்கிலீஷில் காட் வாண்ட்ஸ் அஸ், நம்மை விரும்பி அழைக்கிற தேவன். நீ எனக்கு பிரியமான மகன், நீ எனக்கு அற்புதமான மகள் என்று சொல்லி எஸ்ஐயா 43:4 சொல்லுவது போல விரும்புகிறாராம். இன்றைய தினம் விரும்பி வேண்டி நியமித்து நம்மை இந்த திருப்பலி மூலம், திருப்பலி முடிந்த உடனே ஒரு அற்புதமான செயலை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை நியமித்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்ப போகிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி. இதற்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். 2 புனிதர்கள் நமக்காக ஜெபிக்கக்கூடிய அற்புதமான திருப்பலியிலே பங்கேற்கிறோம். வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள். சிலுவையிலிருந்து ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். நாம் செய்த குற்றங்களையும் குறைகளையும் அவரிடம் ஒத்துக்கொள்ளுவோம். இன்றைய தினம் நாம் நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக நீதிமான்களாய் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும்படி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானர் தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அருட்பணியாளர்களின் மாட்சியான இறைவா, உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய மறை சாட்சியான பபியானுடைய பரிந்துரையின் உதவியால் அவர் கொண்டிருந்த இறை நம்பிக்கையின் தோள்மையிலும் தகுதியான ஊழியம் செய்வதிலும் நாங்கள் முன்னேறுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 6-13 முடிய. சகோதர சகோதரிகளே, சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இஸ்ராயேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவர்களுடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையைப் போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாள்களுக்கு பின் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதர சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதிய உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியதே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 85. நாம் அனைவரும் சேர்ந்து பாடப்போகிற பல்லவி: இறைவன் சொல்வது சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும்.
ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். ஆண்டவராகிய இறைவன் சொல்வது என்னவென்று நான் கேட்பேன். அவர் பேசுவதோ சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. Hallelujah, 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 hallelujah. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 வசனம் வரை. அதன் பின்பு இயேசு மலைமேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனெர்கோகோ என்ற பெயர் அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பத்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் நியமித்தார் 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஒரு நியமனம் செய்கிறார், அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். இன்றைய தினம் இங்கிலீஷில் சொல்லணும்னா இந்த அப்பாயின்மெண்ட்டை டிஸப்பாயின்மெண்ட்டாக மாற்றுகிறேனா, தேவன் கொடுத்த நியமனத்தை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க வருவார். இதை பற்றி சிந்தித்தால் தான் அவரை சந்திக்க முடியும் என்பதை பற்றி ஒரு தியானத்தை நாம் இன்று மேற்கொள்ளப் போகிறோம். இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்ன? தம்மோடு இருக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இருப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் வேங்குகிறார். பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தக்கூடிய பிள்ளைகள் தாய் தந்தையரோடு தங்கும்படி எப்படி தாயும் தகப்பனும் விரும்புவார்களோ, அதே போல் நம்மை படைத்த தேவன் தம்மோடு இருக்கும்படி நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைத்து சொல்லுகிறார், நீ என்னோடு இருப்பாயா என்று சொல்லுகிறார். எங்களைப் போல குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டுமல்ல, இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பங்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தம்மோடு இருக்கும்படி ஆண்டவர் அழைத்த அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். வாசித்து பார்த்தால் நமக்கே இது எப்படி முடிந்தது இயேசுவுக்கு என்று நாம் நினைத்து பார்ப்போம். முதலாவதாக பேதுரு, அவர் பெயரிட்ட சீமோன். பேதுரு என்ற பெயரையே மாற்றுகிறார். சீமோன் என்ற மனிதனை பேதுரு என்று சொல்லி பெயர் சொல்லிய தேவன் அழைக்கிறார். இன்றைய தினம் ஆண்டவருடைய வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம பெயரையே, சரித்திரத்தையே ஆண்டவர் மாற்ற முடியும் என்று சொல்லி நம்மோடு பேச போகிறார். சீமோன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும். இரவு முழுவதும் மீன் பிடித்தாலும் ஒரு மீனும் கிடைக்காத பாவி. பாவி யாராவது தேர்ந்தெடுப்பாங்களா? இன்றைக்கி செமினரில் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பாங்களா? குருவானவராக மாறும்படி, சிஸ்டராக மாறும்படி. ஒரு சின்ன குறை இருந்தால் உனக்கு இது தகுதியில்லை என்று சொல்லக்கூடிய உலகம். ஆனால் இயேசுவை பாருங்கள், சீமோனை தேவன் பேதுருவாக மாற்றுகிறார். உன்னை நான் மாற்ற முடியும் என்று சொல்லி அவனை அழைக்கிறார். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாமல் ஒரு இரவு முழுவதும் மீன் பிடித்தவனுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? ராக் என்று சொல்வார்கள், பாறையாக மாற்றுகிறார். அதாவது அவனை வைத்து, அவனுடைய நிழலை வைத்து தேவன் அற்புதம் செய்ய போகிறார். அப்போஸ்தலர் பணி, திருத்தொண்டர் பணி 5:15 வாசிக்கிறோம். அவர் நடந்து போகும்போது மக்கள்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களாம். எனக்காக அவருடைய நிழலாவது படாதா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு மீன் கூட பிடிக்காத அளவுக்கு பாவத்திலே தள்ளப்பட்ட மனிதனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவனை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறார். நிழல் மூலம் அற்புதம். எழுந்து நட என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் முடவனை எழுந்து நடக்கும்படி செல்லக்கூடிய கிருபை. அப்படித்தான் தேவன் மாற்றுகிறார். அவர் அழைத்தவர்களை அப்படி மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஒருவேளை நாம் ஏதாவது பாவங்கள் தவறி இருந்தால் நாம் அவரை நோக்கி பார்த்தால் இன்றைய தினம் அவரை நம்மை மாற்றுவார் என்ற நம்பிக்கைக்காக நம்மை அழைக்கிறார். அது பேதுருடைய வாழ்க்கை. அடுத்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா யாக்கோபின் சகோதரரான யோவான், இவர்கள் இருவருக்கும் இடியை போன்றோர் என்று பெயரை வச்சாராம். பேரை பாருங்களேன், இடியை போன்றவர்கள். அப்படின்னா என்ன? அவங்கள பார்த்தாலே தண்டர், இடி மின்னலை போல தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா அந்த பகுதியில் செல்லுவார். இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து, யார்? யாக்கோபும் தன்னுடைய சகோதரர் யோவானும் சேர்ந்து, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இடியை கொண்டு வந்து, மின்னலை கொண்டு வந்து இவர்களை அழித்து விடுவோமா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி மாற்றுகிறார்? இயேசுவின் மார்பிலே சார்ந்து அவருடைய குரலை கேட்டு திருவெளிப்பாடு என்று சொல்லி பரலோகமே திறக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய காட்சிகளையெல்லாம் பார்த்து அதை எழுதக்கூடிய அற்புதமான ஒரு மனிதனாய் மாற்றுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யோவான் நற்செய்தி, பாருங்கள் 4 நற்செய்தி எழுதும்படி ஆண்டவர் அவரை மாற்றுகிறார். இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா இவர்களை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க.
இவர்களை போன்றவர்களை யாரும் தேர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இந்த உலக பாணியிலே அவர்களை பார்க்கும்போது தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள், இவர்கள் இதற்கு தகுதியில்லை என்று சொல்லி ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து அவர்களை அப்படி மாற்றுகிறார். யாக்கோபை மாற்றினார், யோவானை மாற்றினார், சீமோனை பேதுராக மாற்றினார். அடுத்தபடியாக வருவது அந்திரேயா என்ற ஒருவர். இந்த அந்திரேயா யார்? அவர் உற்சாகப்படுத்தக்கூடியவராம். ஏன்னா ஒரு டீம் இருக்கும்போது யாராவது உற்சாகப்படுத்தணும், கவலைப்படாத, என்கரேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்கரேஜ் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், அந்திரேயா. இந்த அந்திரேயாவை பற்றி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்டிங்கன்னா, இந்த அந்திரேயா தான் ஆண்டவரே ஒரு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறன என்று சொல்லி அந்த பையனிடம் இருக்கக்கூடிய அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தவர் அந்திரேயா. அதை காண தேவன் அவருக்கு கிருபையை கொடுத்தார். எல்லாரும் பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை, இத்தனை பேருக்கு அப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டி சொன்னார்கள். ஆனால் அந்திரேயா சொன்னார், ஒரு பையனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொல்லி அவனிடமிருந்த அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து கொடுத்தவர் அந்திரேயா. அதன் மூலம் என்ன நடந்தது? ஒரு பெரிய அற்புதம், 5000 பேருக்கு உணவு கொடுக்கும்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்திரேயா இன்னொரு அருமையான ஒரு நபர். அடுத்து நாம் வாசிக்கிறோம் பிலிப்பு என்ற மனிதர். பிலிப்பு என்ன செய்கிறார்? நான் பெற்றதை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிலிப்பு சென்று நத்தனேயர், பர்த்தலமேயு என்ற மனிதனை கண்டுகொண்டு இயேசுவிடம் கொண்டு வருகிறார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய ஸ்டோரி, சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார், அவருடைய பெயரை மாற்றுகிறார், அவர்கள் மூலம் பலரை இயேசுவிடம் கொண்டு வரும்படி ஆண்டவர் செய்கிறார். அதே போல் அடுத்து லெஸ்ட்டில் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு என்ற மனிதர். மத்தேயு யார்? சுங்கம் வரி செய்து அநியாயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளிடமிருந்து அநியாயமாக வசூல் செய்து அவர் பணத்தை பலவிதங்களிலே அநியாயமாக சம்பாதித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? மத்தேயுவை பார்த்து, லேவி என்னை பின்செல் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை, அதில் என்ன, அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறதோ, வல்லமை இருக்கிறதோ, அவன் பின்தொடர்ந்தான். என்னானது? மத்தேயு எழுதிய நற்செய்தி என்று இன்று நாம் வாசிக்கும்படி அவனையும் தேவன் மாற்றுகிறார். ஒரு காலத்தில் ஒரு பாவி, அநியாயம் பண்ணவன், எத்தனையோ பேரை ஏமாற்றியவன், அப்படிப்பட்ட மனிதனை நற்செய்தியாக மாற்றுகிறார் தேவன். மத்தேயு எழுதிய நற்செய்தி என்று சொல்லி 28 அதிகாரத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கிறோம். ஒரு காலத்தில் இப்படிப்பட்டவர்களை பார்த்து இவங்கெல்லாம் நாய்க்கு சமானம், இவர்களெல்லாம் மாற மாட்டார்கள், இவனெல்லாம் ஏமாத்துக்காரன் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளப்பட்டவனை என்னை பின்செல், நான் உன்னை தேவனுக்கு உகந்த பிள்ளையாக மாற்றுவேன் என்று சொல்லி பேதுருவை பார்த்து உன்னை மனிதனை பிடிப்பவர்களாக செய்வேன் என்று சொன்னார். மீன் பிடித்தவனை மனிதனை பிடித்தவர்களாக செய்தார். ஒரு காலத்தில் ஏமாற்றுக்காரனாய் பணம் வசூலித்தவனை இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி, மத்தேயு என்ற பெயரோடு நற்செய்தி எழுதக்கூடிய ஒரு மகனாக மாற்றினார். இப்படி நாம் பார்த்து கொண்டே சென்றால் அடுத்து தோமா வருகிறார். தோமா யார்? தோமா ஒரு காலத்தில் நம்பிக்கை இல்லாமல், நான் அவரை பார்த்தால், அவருடைய காயங்களின் விரலை வைத்து பார்த்தால் மட்டுமே நான் நம்புவேன் என்று சொல்லி நம்பிக்கை இழந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனிதன். அவர் எப்படி இயேசுவை தொட்டாரோ, அவருடைய தொடுதல் இன்று இந்தியா முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு புனிதனாக மாறினார். ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டவர் இப்பொழுது இயேசுவை தொட்டு பலரும் இயேசுவை தொடும்படி, இந்தியா முழுவதும் மாறும்படி அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இயேசு மாற்றுகிறார் பாருங்களே. ஒரு காலத்தில் நான் நம்பவே மாட்டேன், அவர் உயிர் தெழுந்தாரா என்று சொல்லி அவிசுவாசத்தை அறிக்கையிட்டவனை அவரை தொடும்படி செய்து அந்த தொட்டதை மக்களுக்கு போதித்த பொழுது பல மக்களும் கிறிஸ்துவர்களாக மாறக்கூடிய, இந்தியா முழுவதும் மாற்றக்கூடிய ஒரு புனிதராக தேவன் தோமாவை மாற்றினார். இப்படி வாசித்து கொண்டே போனோம் என்றால் எனக்கு நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு. ஆனால் இத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும் பொழுது யாரையும் தேவன் மாற்ற முடியும். அடுத்து நம்ம பார்க்குறோம், இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. யாரை தேர்ந்தெடுக்கார் பாருங்க, அவரை காட்டி கொடுத்த யூதா இஸ்காரியோத்தையும் அவருடைய டீம் மெம்பராக மாற்றிக்கிறார். யாராவது சேர்த்துக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ உன்னைய பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளி விடுவோம். இவனோட நம்ம சம்மந்தப்படுத்தோம்னா நமக்கு ஆபத்து என்று சொல்லி நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவனுடைய கையிலே பணப்பொறுப்பை கொடுக்கிறார். அவனும் மாறுவான், ஒரு காலத்திலே மாறுவான், என் அருகிலே இருந்தால் எல்லோரும் மாறுவார்கள் என்று சொல்லி இயேசு அவனையும் தன்னுடைய சீனடாக மாற்றிக்கொண்டார்.
ஒரு காலத்திலே முத்தமிட்டு காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிந்தும் அப்படிப்பட்டவர்களையும் இயேசு தன்னுடைய சீடர்களாக அழைக்கிறார். இன்றைய தினம் நம்மை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய குடும்பத்திலே உன் கணவன் குடிகாரனாக இருக்கலாம், உன் மருமகள் உன் மாமியார் கொடுமைக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உன்னோடு சேர்ந்தவர்கள் நீ எதிர்பார்ப்பது போல இல்லாமல் இருக்கலாம், உனக்கு புண்ணை கொடுப்பவர்களாக காயப்படுத்துவர்களாக இருக்கலாம், உன்னை ஏமாற்றுவர்களாக இருக்கலாம், உனக்கு முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு அப்படி பேசக்கூடிய ஒரு சில பேராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நீ உன்னுடைய குழுவினர்களாக மாற்றிக்கொண்டு உன் கணவனை நீ நேசிப்பாயா? உன் மாமியாரை மருமகளை நீ நேசித்து அவர்களையும் மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தியை நம் மூலம் எழுத தேவன் நம்மை அழைக்கிறார். மத்தையை அழைத்தார், நற்செய்தி எழுத வைத்தார். மத்தை ஒரு காலத்திலே எல்லாரையும் ஏமாற்றியவன், அவனை வைத்து நல்ல செய்தி எழுத வைத்தார். இப்படித்தான் இயேசு நம்மையும் மாற்றுவார். நம் மூலம் பலரையும் மாற்றக்கூடிய அந்த கிருபையை நமக்கு தருவார். இன்றைய வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், இயேசு விரும்பி அவர்களை அழைத்தார். யாரை விரும்பி அழைத்தார்? காட்டி கொடுத்தவனை விரும்பி அழைத்தார். யாரை விரும்பி அழைத்தார்? 3 முறை மறுதலிக்கக்கூடிய அந்த சீமோனை இயேசு விரும்பி அழைத்தார். யாரை விரும்பி அழைத்தார்? இடியை போல இருக்கக்கூடிய, எப்போ பார்த்தாலும் கோபப்படக்கூடிய அந்த இருவரையும் விரும்பி அழைத்தார். இயேசு விரும்பி அழைத்தது பாவிகளை, ஒதுக்கப்பட்டவர்களை, தள்ளப்பட்டவர்களை. இவர்கள் மாறமாட்டார்கள் என்று சொல்லி இந்த உலகமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தவர்களை சர்டிஃபிகேட்டை மாற்றினார், சரித்திரத்தையே மாற்றினார். இன்றைய தினம் உங்களுடைய சூழ்நிலை என்னவோ, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார குறைவுகள் அல்லது கடன் தொல்லைகள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள், எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருமா என்று சொல்லி கேள்விக்குறிகள், இவை அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்று சொல்லி உங்களை விரும்பி வேண்டி இயேசு அழைக்கிறார். இந்த அழைப்பதற்கு முன்னதாக எங்கே போகிறார் தெரியுமா? மலை மேலே ஏறுறார். இதெல்லாம் புரியணும், இந்த பிரசங்கம்லாம் புரியணும்னா, இப்படி வாழணும்னா எங்கே போகணும்? நம்ம மலை மேலே ஏறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இதுபோல் அருங்குடை மையத்திலிருந்து இதுபோல் அற்புதமான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம அனைவரையும் ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். தெய்வீக அன்பை நம்மை நிரப்பி பலருக்கும் நாம் சாட்சியாக வாழும்படி தேவன் நம்மையும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு 2023 நம்மை அழைத்து செல்கிறார். விரும்பி வேண்டி பலதரப்பட்ட மக்களையும் தன்னுடைய சீடர்களாக மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தவர். மலை மேல் ஏறி அந்த கிருபையை பெற்று அந்த மலை மேல் பல மக்களையும் ஏற்றினார். இப்படிப்பட்ட கிருபையை நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்திலே எப்படி மற்ற மாற்றங்களை தேடி நாம் வந்திருக்கிறோம். சீமோனை பேதுருவாக மாற்றினார். யோவானையும் யாக்கோபையும் இடியைப் போல கோபத்தை உள்ள மக்களை இயேசுவின் மார்பிலே சாய்ந்து அவர்கள் திருவழிப்பாடாக நற்செய்தியாக மாறும்படி இயேசு உதவி செய்தார். இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வேண்டும்? உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட அற்புதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? இதோ விரும்பி வேண்டி உன்னை நியமித்து நான் அபிஷேகம் செய்ய போகிறேன். இந்த பாடலை பாடி நாம் முடிக்கப் போகிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவர்களை பற்றி நான் தியானிக்கும் பொழுது எனக்கு நினைவூட்டிய ஒரு அருமையான பாடல், எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, தகுதியாக இருந்தும் என்னை விட எத்தனையோ பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் உன் கிருபை தேடி வந்ததே. இந்த பாடலை ஜெபமாக மாற்றிக்கொண்டு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் உம் கிருபை உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் உம் கிருபை உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே.
உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. இவங்கெல்லாம் பயனற்றவர்கள், இவங்க ஒண்ணுக்கு உதவாதவங்க, இது தள்ளப்பட்ட கல், இவன் மாறவே மாட்டான் என்று சொல்லி சமுதாயம் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்களை சொந்த சீடர்களாக இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களை மாற்றி பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஏன் என்னையும் உன்னையும் மாற்ற முடியாது? நம் குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற முடியாது? தேவனே, பல தடவை பல மக்கள் என்னை பார்த்து அவதூறாக பேசுகிறார்கள், என் மனம் புண்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஏங்குகிறாயா? இதோ இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை விரும்பி தேடி உன்னை நியமித்து உன் மூலம் அற்புதங்களை செய்ய உன்னை இந்த அபிஷேகம் செய்யப்படும். பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நீலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கந்தனை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக என்னை மட்டும் உன் கிருபை தேடி வந்ததே, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் உன் கிருபை தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமந்ததே. அன்பான ஆண்டவரே, இந்த பாடல் மூலம் கேட்ட செய்தி மூலம் புறக்கணிக்கப்பட்ட கல்லை போல, தள்ளப்பட்ட கல்லை போல, ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்னை யாரும் அன்பு செய்யவில்லை, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இந்த செய்தி மூலம், நாங்கள் ஆற்றக்கூடிய திருப்பலி மூலம் நீரே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு அந்த காயப்பட்ட கரங்களால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த திருப்பலியிலே தொடும். ஆண்டவரே, எங்களுடைய காயங்களை அப்பங்களா மாற்றி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை எல்லாம் ரசமாக மாற்றி இந்த திருப்பலியில ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இறங்கி வந்து சீமோனை பேதுருவாய் மாற்றியது போல யோவானை மாற்றி உம்முடைய மார்பிலே சாயக்கூடிய மகனாய் மாற்றி பரலோக அற்புதங்களை காணக்கூடிய மகனாய் மாற்றியது போல பாவிகளை மனமாற்றி அற்புதங்களை செய்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை தந்து ஆசீர்வதிக்கும்படி, அற்புதங்களை நாங்கள் இந்த வருடம் காணும்படி, அதிசயங்களை காணும்படி செய்யும்படி இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கோதுமை மாவுடன் எம்மனதில்
தீயினில் வேக வைத்து நல்வெண்ணிற அப்பமாய் கொண்டு வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்திவும் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் பணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த திருவிருந்திலே பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்டது போல இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட மக்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, பாவிகளை தேடி வந்து சீடர்களாய் மாற்றி, பேரை மாற்றி, சரித்திரத்தையே மாற்றி அவர்கள் மூலம் அற்புதங்களை செய்தார். அவர் எஜமானன், நாம் அனைவரும் அவருடைய சீடர்கள். எஜமானன் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு, அவருடைய கால் மனையிலே நாம் அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடப்போகிறோம். அப்பா, எப்படி சீடர்களை மாற்றினீரோ அதே போல எங்களையும் மாற்றும் எஜமானனே என்று சொல்லி பாடக்கூடிய பாடலோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உனக்காகத்தான் வாழ்கிறேன், உன்னைத்தான் நேசிக்கிறேன். அப்பா, என்னையும் உம்முடைய சீடர்களைப் போல மாற்றும். திருவிருந்திலே எங்களுக்குள்ளே வந்திருக்கிறீரே, உம் இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுக்கப்பா என்று சொல்லி பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பா, உம்முடைய சந்நிதியிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதம் அமர்ந்து எப்படி சீடர்களை நீர் வழிநடத்தினீரோ, இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்களை எப்படி உயர்த்து வைத்து பார்த்தீரோ, எங்களையும் அப்படி அழைத்தீரே. எங்களையும் அப்படி மாற்றும் அப்பா. களிமண்ணை போல உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உருமாற்றும், உடைத்து விடும், பயன்படுத்தும். உயிர் வாழ்
நாளெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஜமானனே உடைத்து விடும் ஒரு மாற்றும் பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவா நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம்மையும் நம் வீட்டாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எஜமானனாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம். நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம். நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம் நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம் நம் இயேசுவின் தூய இதயம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.